Hi friends, welcome to Jini Creatives. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட் ரொம்ப நாளாவே என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க மேம் எனக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படினு அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப நாளாக கேட்க எனக்கு பிஸி ஷெட்யூலாக போயிட்டு இருந்ததுனால என்னால் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியல. பட் இப்போ அவங்க வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக எனக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொரியரில் அவங்க ஒரு அளவு ப்ளவுஸும் கொடுத்து அவங்க டிசைன் பண்ண வேண்டிய பட்டு சாரீ ப்ளவுஸ் கிளாத்தும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு டிசைன் தான் போட்டு கேட்டிருக்காங்க. நான் அந்த டிசைன் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டிசைன் பண்ண போகிற கிளாத்தில் மார்க்கிங் பண்ணுறது எப்படி அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மார்க்கிங் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். டெய்லரிங் தெரிஞ்சவங்க அந்த மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். டெய்லரிங் தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ளவுஸை அப்படியே வச்சு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளவு ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து இப்போ இந்த மார்க்கிங் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே டெய்லரிங் தெரியாதவங்க எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரொம்ப டீப்பாக டெய்லரிங் பேசிஸ்க்கு உள்ளே போகலாம். சிம்பிளாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு இப்போ நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹைட்டு பார்ப்போம். ஸோ ஹைட் மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸோட பேக் சைட் இந்த மாதிரி ஃபோல்டிங்காக இருக்கணும். ஃபோல்டிங்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயினிங் இருக்குல்ல இந்த பக்கத்துலேருந்து அப்படியே மெஷர்மெண்ட் எடுங்க. மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே ஹிப் பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு வருது. எழுதிக்கோங்க. ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது? ஹைட் இப்போ நமக்கு 16 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ இந்த 16 இன்ச்சுக்கு கூட நீங்கள் மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஜாயின் ஆகியிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச். தென் பாட்டம் சைடு ஒரு 1.5 இன்ச் கீழ்ப்பக்கம் மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 இன்ச் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ 16 + 2 உங்களுக்கு டோட்டலாக 18 இன்ச் ஹைட் வந்து உங்களுக்கு ப்ளவுஸுக்கான ஹைட்டாக வரும். நெக்ஸ்ட்டு விட்த்து பார்ப்போம். ப்ளவுஸோட விட்த்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சைடு ப்ளவுஸ் இப்படி எடுத்துட்டு இதை கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்கேல் ஏதாச்சும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட இந்த பேக் நெக்கோட ஓரம் இருக்குல்ல இந்த ஓரத்தில் இருந்து இந்த கைக்குழி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி தான் மெஷர்மெண்ட் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 11.5 இன்ச்சஸ் எனக்கு விட்த் இருக்குது. ப்ளவுஸோட விட்த்து 11.5 இன்ச்சஸ் விட்த்தே வருது. விட்த் எழுதிக்கிறேன். ப்ளவுஸோட விட்த்து மெஷர்மெண்ட் 11.5. ஸோ இப்போ நமக்கு 11.5 இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்காக இந்த பக்கம் நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 11.5 ப்ளஸ் ஒரு 1.5 ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 13 இன்ச் விட்த் வந்து ப்ளவுஸுக்கு, அதாவது கிளாத்தை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா 13 இன்ச் விட்த் நமக்கு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அளவு நெக்கோட விட்த் எவ்வளோ இருக்கணும். ஸோ நெக்கோட விட்த்து பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்காகவே இருக்கட்டும். இந்த சைடில் ஏதாச்சும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் பிடிச்சிக்கோங்க. ஸ்கேல் பிடிச்சிட்டு இங்கே கரெக்டாக இந்த மாதிரி நல்லா கழுத்து விரிஞ்சும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இழுத்து பிடிச்சு பார்க்கணும். கீழேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், ஸ்கேல் இங்கே இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ விட்த் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் நெக்கோட விட்த்தே நமக்கு வருது. ஸோ இது வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களோட சைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ 3 இன்ச்சஸ் நெக்கோட விட்த் வருது. தென் நெக்கோட விட்த்து பார்த்தோம். தென் நெக்கோட ஹைட்டு பாருங்கள். இப்போ பேக் நெக் ஹைட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா இப்படி எடுத்தால் நமக்கு இங்கே வருது. ஸோ 7 இன்ச்சஸ்
ப்ளவுஸோட பேக் நெக்கோட ஹைட் வந்து நமக்கு 7 inches ஹைட் வருது. ஃப்ரண்ட் நெக் ஹைட் பார்த்தீங்கன்னா அதுவும் அதை விட கொஞ்சமாக தான் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ரெண்டுமே ஒரே ஹைட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெண்டுமே ஒரே அளவு தான். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே அளவு தான், பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக். ஸோ இப்போ நம்ம நெக் வித் எடுத்தாச்சு. நெக்கோட வித்து 3 inches மார்க் பண்ணியிருந்தோம். தென் பேக் நெக் ஹைட்டு 7 inches, ஃப்ரண்ட் நெக் ஹைட் ஆல்சோ 7 inch தான். ஸோ நெக்கோட ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்ல. ஓகே, இப்போ இந்த மாதிரி அளவு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பேக் சைட் பீஸ் போடுறதுக்கான மெஷர்மெண்ட்டுக்கான அளவு. இனி நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பட்டி அளவெல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டெய்லரிங் தெரிஞ்சவங்க பண்ணுறது. சிம்பிளாக இப்போ நம்ம பேக் சைட் பீஸ் போட்டோம்ல, இதை வச்சே நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்லீவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஹைட் எடுத்தாச்சு. இனி அடுத்து இந்த ஷோல்டர் முடியுது இல்லை, ஸோ இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துலேருந்து இந்த ஆர்ம் ஹோல் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் சைஸ் பார்க்குறதுக்கு இந்த ஷோல்டரும் இந்த ஸ்லீவும் ஜாயின் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து டேப் எப்படி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக இந்த கைக்குழி பகுதியோட ஜாயினிங் உங்களுக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும். 7 inchesல நமக்கு கரெக்டாக கைக்குழியோட ஜாயினிங் இருக்குது. ஸோ அப்போ ஆர்ம் ஹோலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 inches ஆர்ம் ஹோல் ஹைட் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஹைட் பார்க்கலாம். ஸோ ஸ்லீவோட ஹைட்டு 8.5 inches ஸ்லீவோட ஹைட் இருக்குது. அதாவது கை நீளம் ஸ்லீவோட ஹைட்டு 8.5 inches ஸ்லீவோட ஹைட்டு. இதில் பாட்டம் சைடு வந்து நமக்கு 1 inch எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங்காக நம்ம கொடுக்குறது, ப்ளஸ் மேலே வந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 inches ஹைட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் ஸ்லீவோட விட்த்து. ஸோ ஸ்லீவோட விட்த்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ஆர்ம் ஹோல் ஹைட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 3 inches மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஸ்லீவோட விட்த் எடுப்போம். இங்கே ஆர்ம் ஹோலோட ஹைட் நமக்கு 7. ஸோ 7 ப்ளஸ் நார்மலாக 3 inch எடுத்தால் போதும். இது ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 4 எடுக்கிறேன். ஸோ 7 + 4 நமக்கு 11 inches ஸ்லீவோட விட்த்து நம்ம எடுத்துக்கலாம். தென் ஸ்லீவோட கரெக்டான விட்த்து, அதாவது ஸ்லீவ் கரெக்டாக ஜாயினிங் பார்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதுவும் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் பண்ணுறப்ப பார்டர் டிசைன் கொடுப்போம். ஸோ பார்டர் கொடுக்குறப்ப எந்த அளவு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல சைட் ஜாயினிங் நமக்கு வருது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பீட்ஸ் நீங்கள் போடுறப்ப இந்த எந்த இடத்துல ஜாயினிங் வருமோ அதுலேருந்து ஒரு 1/2 inch மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் பீட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக பீட் நமக்கு நீடில் பட்டு உடையாமல் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எவ்வளவுக்கு நம்ம சைடு விட்த்து நம்ம ஜாயின் பண்ணுறது கரெக்டான மெஷர்மெண்ட். ஸோ 7 inch விட்த் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். ஸோ கரெக்டான அளவு கரெக்ட் விட்த் எவ்வளவுனா 7 inch. ஓகே, இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இது வச்சு நம்ம இப்போ பேட்டர்ன் போட போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறது டெய்லரிங் நாலேஜ் இல்லாமல் நான் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணணும். காமனாக டெய்லரிங் வந்து நான் பண்ணல, ஒரு ஆரி டிசைன் போடுற அளவுக்கு எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன்ல, இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் நாம் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக நம்ம எவ்வளோ அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம். இனி இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம பேப்பர் பேட்டர்ன் போடுறது, அந்த பேட்டர்ன் எப்படி நம்மளோட கிளாத்தில் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.